மற்றபடி இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சுக்குங்க. என்னடா எலெக்ஷன் முன்னாடி இதை சொல்லி அதை சொல்லி அப்படின்னு சொன்னால் இங்கே புரிதல் மட்டும்தான் வேணும். சரிங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, இலவசம் அப்படிங்கும்போது பஸ் இலவசம், புக்கு நோட்டு இலவசம், ஷூ இலவசம், அது இலவசம், இது இலவசம், அரிசி இலவசம் அப்படிங்கும்போது மக்களுக்கு நாம் யார், நம்ம என்ன உழைச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு என்ன மேல் வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாயிடும். அதே சமயம் நம்ம பண்டைய தமிழர்களாகவே இருந்தாலும் தமிழ் விஷயத்துலையா இருந்தது எதாக இருந்தாலும் மொழிப்பற்றுங்கிறது நம்மளுடைய கருப்பை மாதிரி அது ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வைக்க வேண்டியது. அதே சமயம் பல மொழிகளை கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, பல நாடுகளினுடைய வியாபார தன்மைகளை கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த காலத்திலேயே கூட கடல் பயணங்கள் மூலிமா போய் வியாபாரங்கள் பண்ணியிருக்காங்க. ரத்தன வியாபாரம் பண்ணியிருக்காங்க, வைர வியாபாரம்னு என்னென்னமோ வியாபாரங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாடு விட்டு நாடு போய். அப்போது இங்கே என்னன்னா, உங்களுக்கு இலவசங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து 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 நம்மளுக்கு இது இலவசமாக கிடைக்குதே அப்புறம் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு இது இலவசமாக கிடைக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்களே எந்த இடத்துல முட்டாளாகிறீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்களை உழைப்பினுடைய தன்மை இழக்கிறவங்களாகவும் வச்சிடுறாங்க, உலக அறிவை தெரிஞ்சுக்கிற இடத்துலேருந்து இழக்கக்கூடிய தன்மையும் வச்சிடுறாங்க. ரெண்டாவது மொபைலில் எது நாலேஜ் கற்றுக்கிறதுக்காக, எது நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக இருக்குது அப்படிங்கிறத விட பொழுதுபோக்குங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே தான் சுழண்டுட்டு வர்றீங்க. அதே நம்மளுடைய நாட்டில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சேனல்களில் இப்படியெல்லாம் அவங்க முன்னேறதோ அறிவுத்தன்மையை கெடுக்கிறதோ அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பிளாக் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஆனால் வலைதளங்களில் நீங்கள் இவங்க கூட பேசலாம், நீங்கள் அவங்க கூட பேசலாம், டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இவங்க கூட சேர்ந்து டேட்டிங் பண்ணலாம், அவங்க கூட சேர்ந்து டேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் கூட அது ஒரு சில இதுகள் எல்லாம் போய் அது என்ன அப்படிங்கிறத நான் உள்ளே போகிறக்கெல்லாம் அது பார்த்துருக்கேன். ஆனால் சில நேரங்களில் ஒரு பயம் ஏற்படுது, ஐயோ இதில் போய் வேறு ஏதாவது ரிமார்க் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இவங்க உள்ளிருந்து மனுஷனுடைய இயல்பு நிலைகளையோ அவனுடைய வீரமோ அவனுடைய சுய அறிவுகளோ இதுகெல்லாம் எதுவுமே வளர விடாத அளவுக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வர முடியுமோ மொபைலுக்குள்ளே கொண்டு வரான். சரி, இதுக்கும் சட்டத்துக்கும் என்ன சம்மந்தம்னு சொன்னால், சட்டம் நினச்சா இந்த டிக்டாக் என்னமோகான அதை ஒழிச்சாங்கல்ல, அது மாதிரி இந்த மாதிரி வலைதளங்களில் போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்ததுன்னா வலைதளங்களில் தேவையில்லாதது வராது. புரிஞ்சுதுங்களா? அப்போது அந்த